பொண்டாட்டி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கண்டிப்பா கேட்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஆசையோட என்ன மாமான்னு கூப்பிடுற அந்த வார்த்தையை கேட்க நான் ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சிட்டு இருக்கேன். உன்னையே நீ ஒன்று சேர்த்து வச்ச கடவுள்கிட்ட உனக்காக நான் போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். கடவுள் கண்டிப்பா கைவிட மாட்டாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம காதல் கல்யாணத்தை அம்மா சம்மதிச்சு ஏத்துப்பாங்கன்னு என் மனசுக்குள்ள நிறைய நம்பிக்கை வந்திருக்கு. என் நம்பிக்கையோட உன் நம்பிக்கையும் சேரணும். காதல்ல நம்மள ஒன்னா சேர்த்து வச்ச கடவுள் வாழ்க்கையில கண்டிப்பா ஒன்னு சேர்த்து வைப்பாரு. அம்மாவோட சம்மதத்தோட நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம். நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அம்மா நம்ம காதலை ஏத்துக்கிட்டு அவங்க சம்மதத்தோட நம்ம சேர்ந்து வாழணும்னு விதி இருந்தா கண்டிப்பா நீ கண்ணு முழிக்கணும் பொண்டாட்டி. நீ கண் முழிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் நம்பிக்கை வை பொண்டாட்டி. பார்வதி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உனக்கு ஒண்ணும் இல்ல, தைரியமா இரு. நீ சீக்கிரம் குணமாயிடுவ. டேய், நான் பேசுறது கேட்டு பார்வதி கண்ணில் கண்ணீர் வருது. அவளுக்கு நினைவு இருக்கு. நீ உன் அக்கா கிட்ட தானே பேசு. உன் குரலை கேட்டா அவள் நினைவு திரும்ப வாய்ப்பு இருக்கு. சரிங்க மாமா. அக்கா, நான் பேசுறது உனக்கு கேக்குதாக்கா? நீ எனக்கு அக்கா மட்டும் இல்லக்கா, அம்மாவும் நீ தானக்கா. நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லா படிச்சு பெரிய கலெக்டர் ஆயிரக்கா. ஆனா அதுக்கு நீ என் கூட இருக்கணும்ல அக்கா. என்ன அனாதையாக்கிடாதக்கா. கா, கண்ணை தந்து பாருக்கா. கா, நான் பேசுறது கேக்குதா? நீ போய் டாக்டர் கூட்டு வா. ஓகே அது. பார்வதி, பார்வதி, பார்வதி. அக்கா, கா, கா, கண்ணை தந்து பாருக்கா. அக்கா, நான் உன் தம்பி வந்திருக்கேன்க்கா. அக்கா, உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன். தைரியமா இரு. அம்மா. சொல்லுங்க சார். இப்பதான் கண்ணு முடிச்சாங்க. ஓ,
இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். நீங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பார்வதி, ஆதி, நீங்க வரதுக்கு முன்னாடி தான் கண் முழிச்சா. ஆமா பார்வதி, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. போய் சேர்ந்துருவான்னு ஆசையா இருந்தேன். இப்படி கோட்டா மாதிரி கண்ணை முழிச்சு ஆசையில மண்ணொலி போட்டாலே. ச்சே. உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல, உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். நீ தைரியமா இரு. ஆமா ஆமா, சத்தியவான் சாவித்ரி. கோமால இருந்த சமையல்காரி கண்ணை முழிக்க மாட்டா, அப்படியே போய் சேர்ந்துருவான்னு சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் கண்ணை முழிச்சு தொலைச்சிட்டான். போய் தொலைஞ்சிருவான்னு நினைச்சிட்டு இருந்த என் ஆசையிலையும் கனவுலையும் மண்ணள்ளி போட்டான். நந்தினி போட்ட திட்டம்லாம் இப்படி தவிடு பொடி ஆயிடுச்சே. அந்த சமையல்காரி ஏதோ ஒரு விதத்துல தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அவளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல முடிவு கட்டணும் ஆண்டி. முடிவு கட்டணும், கண்டிப்பா கட்டியே ஆகணும். இல்லனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த அகிலா அவளை மருமகளா ஏத்துக்க ஆரம்பிச்சிருவான். என்ன ஆண்டி சொல்றீங்க? அந்த சமையல்காரி கண்ணை முழிச்சதும் இந்த அகிலா அப்படியே உருகி உருகி போய் அவ நெத்தியில முத்தம் கொடுத்தா பாரு. பார்த்தப்போ அப்படியே எனக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பத்தி எரிஞ்சது. பாசமழை பொழிறாளுங்க, பாசமழை. ஆண்டி, அகிலா வரா. வந்துட்டாளா? 5 நிமிஷம் சோஃபால உட்கார கூடாதே. கழுகுக்கு மூக்குல வைத்த மாதிரி வந்துருவா தலை எழுத்து. ஹலோ, நமஸ்தே திவாரி ஜி. ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளமா? ஓகே, நீங்க பேசி பாத்தீங்களா? ஓ அப்படியா? நான் வரணுமா? நோ. ஏன் நான் வரணுங்கிறீங்க? சரி, ஓகே, நான் ஒண்ணு பண்றேன். நான் என் சன் ஆதித்யாவை மும்பைக்கு அனுப்பி வைக்கிறேன். He will solve the problem. சரி, நாளைக்கு ஆதி மும்பைல இருப்பான். மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னாச்சு அகிலா? சவுத் மும்பைல அங்க நடக்கிற நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். அத நான் வந்தாதான் சரி பண்ண முடியும்னு மிஸ்டர் திவாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதான் நம்ம ஆதி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். ஆதி, மா, எங்கேயாவது வெளியில கிளம்பிட்டியா ஆதி? ஆமாம்மா, ஹாஸ்பிட்டல் போறேன். ஓகே, நீ நாளைக்கு அர்ஜென்ட்டா மும்பைக்கு கிளம்பி போகணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடு.
ஐயோ பாவம். பார்வதி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நம்ம எப்படி மும்பை போறது? என்னம்மா திடீர்னு மும்பைக்கு? சவுத் மும்பைல நாம நடத்துற கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்திருக்காதி. என்ன ப்ராப்ளமா? கான்ட்ராக்டர்ஸ் ஒத்துக்கிட்ட பட்ஜெட்குள்ள ப்ராஜெக்ட முடிக்க முடியாதுன்னு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் அப்ரூவல் கேட்டு ஒர்க்க ஸ்டாப் பண்ண போறதா மிஸ்டர் திவாரி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவரு பேசி பார்த்திருக்காரு. அவங்க எந்த காம்ப்ரமைஸ்க்கும் வரலையாம். அதனால அவங்களுக்கும் உனக்கும் நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கேன். நாளைக்கு நீ கிளம்பி போய் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வா. மித்ரா, ஆதி முகத்தை பத்தியா? அந்த சமையல்காரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நம்ம கூட இருந்து பாத்துக்க முடியலையே, அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு வாடி போச்சு பாரு. இப்ப ஆதி மும்பை போவாரா மாட்டாரா? பாப்போம். நான் மும்பைக்கு போய் பேசுறதை விட இந்த பிரச்சனையை நீங்க பேசினதம்மா கரெக்டா இருக்கும். உன்னால இந்த பிரச்சனையை டீல் பண்ண முடியும் ஆதி. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால நீதான் நாளைக்கு மும்பைக்கு போற. ஆதி, பா, உன் அம்மா உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்து. இந்த புள்ளப்பூச்சி வர வர ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டான். உனக்கு வைக்கிற முதல்ல. அகிலா காதலுக்கு ஆப்பு வைப்பான்னு பார்த்தா காவிய காதலனுக்கும் சேர்த்து வச்சா பாரு. பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? அனஸ்டீசியா ப்ராப்ளத்துல இருந்து அவங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டாங்க. நவ் ஷீஸ் ஆல் ரைட். நான் உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. ஐயோ, உங்க சூழ்நிலையில நான் இருந்தாலும் நானும் அப்படித்தான் நடந்திருப்பேன். அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். ஆதி, வந்த விஷயத்த சொல்லு. என்ன விஷயம் மிஸ்டர் ஆதித்யா? இல்ல, ஒரு பிசினஸ் விஷயமா நான் மும்பை போறேன். பார்வதி இன்னும் இங்க எவ்வளவு நாள் இருக்கணும்? இன்னும் ஒரு 1 வீக் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். பார்வதி நார்மலா நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? பார்வதி கம்ப்ளீட்டா 1 வீக் ரெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் மத்தவங்க ஹெல்ப்போட படிப்படியா நடக்கணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணா 3 or 4 வீக்ஸ்ல அவங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் மும்பைல இருந்து திரும்பி வர வரைக்கும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. உங்க பயம் எனக்கு புரியுது ஆதி. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க பெரிய தம்பி. இப்பதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு போனாரு. டாக்டர் இப்ப வெளியே பார்த்து பேசிட்டு தான் வரேன். டாக்டர் என்ன சொன்னாரு பெரிய தம்பி? பார்வதியை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்கிறத பத்தி சொன்னாரா? நானும் கேட்கவே மறந்துட்டேன். நான் கேட்டேன். இன்னும் 1 வாரம் இங்க இருக்கணும்னு சொன்னாரு. ஓ, அப்படியா பெரிய தம்பி? அப்புறம் ஒரு விஷயம், பிசினஸ் விஷயமா அம்மா என்ன மும்பை போக சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு இப்பவே கிளம்பியாச்சு. பிரியா, நீங்க போயிட்டு எப்போ வருவீங்க? தெரியல, போற வேலை முடியறத பொறுத்து நாளைக்கே கூட திரும்ப வந்துருவேன். நான் டாக்டர் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பாத்துக்கோங்க. சரிங்க பெரிய தம்பி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேன். கணேஷா, பாத்துக்கோ. ஆதி, ஆ? டைம் ஆச்சு ஆதி, கிளம்பலாமா? போலாம்.
பார்வதியை பிரிஞ்சு போக இவனுக்கு மனசே இல்லையே. இவனை மும்பை கூட்டு போய் எப்படி சமாளிக்க போறனோ சமாளிப்போம். அதி அதி ஆ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. போலாம். பார்வதி இந்த நிலைமையில விட்டு போறதுக்கு மனசு இல்லை. பார்வதி கிட்ட ஆறுதலா 2 வார்த்தை பேசி தைரியம் சொல்லிட்டு வரலாம்னா அதுக்கு வழி இல்லை. அதி உன் நிலைமை எனக்கு புரியுது. ஒரே ஒரு நாள் தானே, வேற வழி இல்ல, போயிட்டு வந்துடலாம். சிஸ்டர், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன? என் பேரு கலா சார். ஓகே. அது ஏதோ பெருசா பிளான் பண்றான். என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. ஃப்ளைட்டுக்கு வேற டைம் ஆச்சே. புடிச்சிருவோமா? ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்து உங்களுக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லா பேஷண்ட் கிட்டேயும் கைண்டாக நடந்துக்கிறீங்க. உங்க நம்பர் கிடைக்குமா? என்ன சார் இது? நீங்க கேட்டா என் போனையே கொடுப்பேன், போன் நம்பர் கொடுக்க மாட்டேனா? ஓகே, நான் கால் பண்ணா கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. என்ன சார், உங்க நம்பர் அட்டென்ட் பண்ணாம இருப்பேனா? அவசியமா அட்டென்ட் பண்ணுவேன் சார். ஏமா அதி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, போலாமா? போலாம். இந்த நர்ஸ் நட இந்த வழி வழியுது. ஏய் 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 ஏய், என்னடி நடக்குதுங்க? எதுக்கு அவர்கிட்ட உங்க நம்பரை கொடுத்த? ஏய், அவர் யார் தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் நம்ம கிட்ட பேச மாட்டாரான்னு எத்தனை பேர் ஏங்குறாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஹேண்ட்சம் பாய் என்கிட்ட போன் நம்பர் கேட்கும் போது நான் எப்படி நீ கொடுக்காம இருக்க முடியும்? ஐயோ, உனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. இல்லடி, அதிர்ஷ்டம் கதவையே தட்ட ஆரம்பிச்சிருச்சு. கரும கரும, என்னமோ பண்ணுப்பா. ஆதி, மீட்டிங் இன்னைக்கே முடிஞ்சிருமா இல்ல நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா? என்ன ஆதி, நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். ஆதி, என்ன ஆச்சு? என்ன? என்னது என்னவா? அப்ப நான் கேட்டதும் காதுல விழவே இல்லையா? என்ன கேட்ட? அப்போ நீ மட்டும் தான் இங்க இருக்க, உன் நினைப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு, அப்படிதானே? அம்மா வேற திடீர்னு மும்பைக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க. பார்வதி கிட்ட சரியா 2 வார்த்தை கூட பேச முடியாம வந்துட்டேன்.